வணக்கம் மக்களே, நம்ம வெயிட் கெய்னிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி 37 நாளை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல ஷோல்டர் மசில் தான் கவர் பண்ண போறோம். ஸோ எப்பயும் போல நம்மளுக்கு தெரிஞ்ச வார்ம் அப் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஓவர் ஹெட் டபுள் பிரஸ் தான் போட்டோம். ரொம்ப நாளா ஒரே வெயிட்டை ஷோல்டர் பிரஸ் போட்டுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஸ்லைட்டா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டோம். நீங்களும் புதுசா ஏதாவது வெயிட் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா பின்னாடி சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சுக்கோங்க. நீங்க வெயிட் புஷ் பண்ணும்போது கூட ஒரு ஆள் சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அகைன் ஷோல்டர் பிரஸ் மெஷின்ல லைட் வெயிட் வச்சுட்டு சூப்பர் செட் மாதிரி ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம். இந்த வேரியேஷன் போட்டுட்டே இருக்கும்போது தம்பிக்கு செஸ்ட் வலிக்குதுன்னு சொன்னால இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு லேட்டரல் ரைஸ் போட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு சைடு டெல்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி போடணும் அப்படின்றதுக்காக 5 kg தம்பிள் எடுத்து லேட்டரல் ரைஸை கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டோம். நீங்களும் லேட்டரல் ரைஸை ஃபீல் பண்ணி போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 4 செட் இன்ட்டு 15 ரெப்ஸை ட்ரெயின் பண்ணுங்க, ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸா பாத்தீங்க அப்படின்னா பார்பல்ல ஃப்ரண்ட் ரைஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். டம்பிள்ல போடுறதை விட பார்பல்ல போடுறது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். மோரோவர் மசிலுமே நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி போடலாம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா டம்பிள்ல போடும்போது நம்மளால அதிகமான வெயிட் ஃப்ரண்ட் ரைஸ்ல போட முடியும், பட் பார்பல்ல போட முடியாது. பட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி போட முடியும். நான் பார்பல் ரைஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அதுல எது பெஸ்டா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்துக்கிட்ட நடவடிக்கையா பாத்தீங்க அப்படின்னா பார்பல்ல அப்ரைட் ரோல் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பர்சனலா ஷோல்டர் கிளாஸ்ல போடுற மாடல்ல பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா இந்த ஒரு மாடல் தான் எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா இந்த கிளாஸ் போடும்போது எனக்கு ரெஸ்ட்லயும் பெயின் ஆகும், ஷோல்டர்லயும் பெயின் ஆகும். பட் பிடிக்காது அப்படின்ற ரீசனுக்காக நம்ம போடாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியான மசில் கிரௌத்தும் அண்ட் மசில் டெஃபினேஷனும் ப்ராப்பரா இருக்காது. உங்களுக்கு ஒரு சில மாடல் வரல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்களை வச்சு கத்துக்கோங்க. இங்க முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணாலே போதுமானது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் புல் போட ஆரம்பிச்சாச்சு. ஃபேஸ் புல்லை பொறுத்தவரை கம்மியான வெயிட் வச்சு ப்ராப்பரான ஃபார்ம் போடுங்க. அதிகமான வெயிட் வச்சு வாங்குமானு போடுறதுனால உங்களோட ரியல் டெல்ட் ஆக்டிவேட் ஆகாது. அதை தவிர பேக்ல இருக்க எல்லா மசிலுமே ஆக்டிவேட் ஆகும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் அவுட் ஸ்பிளிட் என்ன, ஒர்க் அவுட் ஷெடியூல் என்ன அப்படின்ற மாதிரி டிஎம் கமெண்ட் பண்றீங்க. இது வரைக்கும் நாங்க ஷெடியூல் போட்டு ஒர்க் அவுட் பண்ணதே இல்ல. ஜிம்ல போயிட்டு எங்க 2 பேருக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு அன்னைக்கான கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம். அகைன் பாத்தீங்க அப்படின்னா ரியல் டெல்ட்டை கவர் பண்ற மாதிரி சிங்கிள் கேன்ல கேபிள் கிராஸ் தான் ட்ரெயின் பண்ணோம். உங்களோட ஷோல்டர் மசில் நல்ல டெஃபினேஷனா தெரியணும் அப்படின்னா ரியல் டெல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. மக்களே, நம்மளோட வீடியோ புதுசா யாராவது பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியறத நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிப்போம் இன்னைக்கு கிளாஸ். இந்த மாடல்ல கம்மியான வெயிட்லாம் வச்சுட்டு ட்ரெயின் பண்ணாதீங்க, பிரயோஜனமே இல்ல. அதிகமான வெயிட் வச்சுட்டு ட்ரெயின் பண்ணுங்க. அப்பனா மட்டும்தான் எஃபெக்டிவா ஃபீல் பண்ண முடியும். ஓகே மக்களே, ரெகுலரா வீடியோ ட்ரை பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.